ஹாய். நிறைய விமன் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript இது எல்லாமே வந்து டெவலப்பர்ஸ் தான் படிக்கணும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக படித்து முடித்தவங்க தான் வந்து டெவலப்பராக இருப்பாங்க, வெப் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ அது அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பேசிக் வெப் ஸ்கில்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு பெய்ட் ரூல்ஸாக மாறப்போகுது, அதை நான் எப்படி நம்ம வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி முடியும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட நினைக்கிற தாட் இருக்கு இல்லையா, அதாவது HTML, CSS, JavaScriptலாம் வந்து பெரிய டெவலப்பர்ஸ் தான் பண்ணணும். ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து அந்த கோர்ஸ் படிக்கணும். ஸோ இதை நாம வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதுல என்ன இருக்கு, படிச்சா ஃபுல்லா படிச்சு பெரிய டெவலப்பர் ஆகணும், எக்ஸ்பர்ட் ஆகணும், அப்பதான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண மாதிரி, அப்பதான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பானது. ஸோ எப்படி வந்து ஒரு பேசிக் வெப் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெய்ட் ரூல்ஸை நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், நான் உங்கள் சொந்த கார்த்திக். இது SK சீரீஸ். நாம சீரீஸ் பார்த்துட்டோம். என்ன சீரீஸ் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை வந்து என்னென்னலாம் ஸ்கில்ஸ் நம்ம என்ன கற்றுக்கலாம், ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி வந்து ஒரு ஜாபாக மாற்றலாம், பெய்ட் ரோல்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸ் பார்த்துட்டு வரோம். அதெல்லாம் இது செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படி வந்து பெய்ட் ரோல்ஸை மாற்றணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இந்த செகண்ட் வீடியோ நம்ம என்ன ஸ்கில்ஸ் அதை எப்படி பெய்ட் ரோல்ஸாக மாற்றுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதில் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வெப் பேசிக் ஸ்கில்ஸை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப் பேசிக் ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி நம்ம பெய்ட் ரோல்ஸாக மாற்றுறது, ஸோ அது எப்படி பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சர்ச் பண்ண பாருங்களேன். இப்போ வாட் இஸ் HTML, CSS அண்ட் JavaScript அப்படிங்கிறது வந்து நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன காட்டுதுன்னு பாருங்க. CSS, JavaScriptலாம் என்ன அப்படின்னா 3 core technologies for front-end development அப்படின்னு காட்டுது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேஜஸ் வந்து நாம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணணும். அதே நேரம் பேக் எண்டும் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதில் HTML, CSS, JavaScriptோடைய பங்கு என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்றதுக்கு, அதாவது முன்னாடி நம்ம வந்து விஷுவலைஸ்டா ஒரு வெப்சைட்டை பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற நம்ம கண்ணுக்கு விசிபிளா இருக்கிற அந்த பேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை டெவலப் பண்றது தான் வந்து HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க 3 core technologies for front-end development, each with a distinct role in creating web pages. அதாவது HTML வந்து ஸ்ட்ரக்சருக்கும், CSS வந்து ப்ரெசன்டேஷனுக்கும், JavaScript வந்து இன்டராக்டிவிட்டிக்கும் வந்து வேலை செய்யுது. ஓகேவா. ஸோ இந்த மூணோட பர்பஸ் வந்து இதுதான். ஸோ இந்த HTML, JavaScript, CSS இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வெப் பேஜ் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இப்போ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட பிளாக். ஓகேவா. ஸோ அந்த பிளாக் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அவர் பிளாக் வேர் நாலேஜ் மீட்ஸ் இன்ஸ்பிரேஷன் டு டிரைவ் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது ஒரு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் பண்ணணும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகான ஒரு வெப்சைட் வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணி தருவாங்க. ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன, ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணி தராங்க அவங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம இங்கே படித்து தெரிஞ்சுட்டு அவங்கள போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கும் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஜஸ். ஓகேவா. இதில் இருக்கிற வெப் பேஜஸ், ஒரு வெப் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப் பேஜஸ் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணி இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி பேஜாக அவங்க வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே விசிபிளாக தெரியுதுங்க லைன் பை லைனாக. ஸோ HTML வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா HTML டேக்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். வெப் பேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த டேக்ஸ் தான் கொடுக்கும். ஓகேவா. ஸோ இந்த டேக் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் வந்து என்னன்னா HTML டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். அதாவது ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன், ஃபூட்டர் செக்ஷன் இப்படின்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஹெட் செக்ஷனுக்குள்ள எங்கெங்கே பேராகிராஃப் இருக்கணும், எங்கெங்கே லைன்ஸ் இருக்கணும், எங்கெங்கே டெக்ஸ்ட் இருக்கணும், எங்கெங்கே பட்டன் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரக்சரைஸ்டாக பண்ணி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா CSS அப்படின்னு கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பாடி டேக் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி வந்து பாடி டேக் இருக்கணும், ஸோ பாடி டேக்குள்ளே வர ஒவ்வொரு டேக்கும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து CSS வந்து என்னென்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கொடுக்கும். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஸ்கை ப்ரிஃபரன்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்கை ப்ரிஃபரன்ஸ் சென்டருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் பார்டர் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எழுதி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா சிஎஸ்எஸ் வந்து என்னென்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஸ்டைல் கொடுக்கும். கலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், ஹெட்டிங்ஸ் எங்கே இருக்கணும், எங்கே ஃபார்ம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். சிஎஸ்எஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், என்ன ஃபாண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ்ல இது பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வந்து என்னென்னா இப்போ நம்ம கிளிக்கபிள் ஆக்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வருவோம். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஆக்ஷன் தான் வந்து இது கிளிக் பண்ணோம்னா இன்னொரு பேஜுக்கு போகும் நம்மளுக்கு. ஓகேவா. ஸோ கான்டாக்டர்ஸ் பேஜ் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஆக்ஷன்லாம் வந்து எது மூலியமாக நடக்குதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக நடக்குது. ஓகேவா. ஸோ இதுதாங்க டோட்டலாக HTMLனா இதுதான், CSSனா HTMLங்கிறது ஸ்ட்ரக்சர், CSSங்கிறது லுக், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இன்டராக்டிவிட்டி பிஹேவியர். இங்கே இதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இதை வந்து நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களே தான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேவா. யூ டோன்ட் நீட் டு பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எடிட். அதாவது எப்படி வந்து HTML இருக்கும், எப்படி வந்து CSS இருக்கும், எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், ஸோ அது என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சாவே அது ஓகே தான், போதுமானது தான். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பேசிக்கான வெப் ஸ்கில்ஸை வந்து எப்படின்னு வந்து நம்ம பெய்ட் ரோல்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ என்னன்னா HTML வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே. HTML படித்தா என்ன பண்ண முடியும் நம்மனா கண்டென்ட்டை வந்து எடிட் பண்ண முடியும். கண்டென்ட் எடிட் பண்ண என்ன ரோல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா வெப்சைட் அப்டேட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு நம்ம போகலாம். HTML படித்தா என்ன பண்ண முடியும் நம்மளால கண்டென்ட் எடிட் பண்ண முடியும். கண்டென்ட் எடிட் பண்ண என்ன ரோலுக்கு நம்ம போகலாம், வெப்சைட் அப்டேட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து நம்ம போயிட்டு அதை பெயிண்ட் ரோலை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். அதேமாரி CSS நம்ம படித்தோம் அப்படின்னா டிசைன் ஃபிக்சஸ்லாம் நம்மளால பண்ண முடியும். எந்த டிசைன் என்ன இஷ்யூ இருந்தாலும் அதை நம்மளால ஃபிக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன ரோல் நம்ம போகலாம்னா UI சப்போர்ட், UX யூசர் இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் UI சப்போர்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ், பட்டன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வைக்கணும், அதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ரோல் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து நம்மளால பண்ணணும். அப்படிங்கிற ரோலுக்கு நம்மளால ஜாப் போக முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை வந்து எப்படி பெய்ட் ரோலாக மாற்றுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கில்லை வந்து இந்த ஸ்கில்லுக்கு தவிர நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ அதுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இதே வந்து நம்ம லிங்க்டின் போகிறோம்னு வச்சுக்கோங்க. லிங்க்டின் போயிட்டு இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். என்னென்ன டைப் பண்ணுறேன்னா வெப்சைட் எடிட்டர் ஒரு வெப்சைட் அப்டேட்டர் நாங்கள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து இருக்கும். டிஜிட்டல் கண்டென்ட் எடிட்டர், வெப் கண்டென்ட் எடிட்டர், சோஷியல் கண்டென்ட் எடிட்டர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏகப்பட்ட இது வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதே நம்ம யூனிவர்சிட்டிஸுக்கு இப்போ இந்தியன் போட்டு தேடினீங்கனாலும் அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கில்ஸை என்ன ஸ்கில்ஸை வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணி எந்த ரோலுக்கு போகணும் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கில்லு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து சர்ச் பண்ணி அந்தந்த ரோலுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ன கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அவங்க வந்து என்ன பெரிய மாஸ்டரியாக வேணும் அப்படின்னா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ வெப்சைட் கண்டென்ட் எடிட்டர் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு எடிட் பண்ண தெரியணும். அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா HTML CSS JavaScript வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், HTML பேசிக்ஸ், CSS எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஒரு WordPress சைட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எது ரொம்ப போட்டு நீங்கள் இது தேவையில்லாமல் இதை பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு கேட்டால் ஃபுல் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது. எல்லாத்த பற்றியும் நம்ம வெப்சைட்டை பற்றி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா, ஃபுல் ஸ்டாக் ஸ்கில்ஸா அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. டெய்லி வந்து நான் கோடிங் போடணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஓகேவா? டீப்பாக நான் லாஜிக் யூஸ் பண்ணி போடணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன தேவை உங்களுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? HTML யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மால் எஸ்கியூஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களால எல்லாமே இது பண்ணுது. ஸோ அதை லேர்ன் பை டூயிங். இதெல்லாம் டெய்லியும் வந்துட்டு நிறைய வெப்சைட்ஸ் எடுத்து அதை அப்படியே CSS மாற்றி பாருங்கள். அதான் உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்படி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வச்சு நம்ம வந்து ஒரு CSS HTML ஸ்ட்ரக்சரையும் மாற்றி பார்த்தா அங்கே மாறுது அப்படிங்கிறதுனா. ஓகேவா? ஸோ வெப் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இந்த வெப் பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களால எது வேணாலும் கற்றுக்க முடியும். இங்கேருந்து அவங்களால ரொம்ப பெரிய பெரிய ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அதுக்கான என்ட்ரி பாயிண்ட் தான் வந்து இந்த வெப் பேசிக்ஸ், HTML CSS JavaScript அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ HTML டேக்ஸ் பேசிக் என்னென்ன, அதில் எப்படி CSS கலர் ஆட் பண்ணுறது, எப்படி இதை வச்சு ஒரு ஜாபை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த ஜாப்ல என்ன டிஸ்கிரிப்ஷன் போட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்கில், ஸோ அதுக்கு எப்படி நம்ம பெய்ட் ரோல்ஸ்க்கு போகிறது, நடுவில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஸ்கில்லோட நான் மேக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ, இந்த சீரீஸ் வந்து செகண்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ இதே சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். தேங்க்யூ.